தினமொரு வசனம். யோபு 23வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். உபத்திரவத்தின் கொடிய காற்று யோபுவின் வாழ்க்கையை திக்குமுக்காட செய்தது. அவனுடைய துக்கம் யாராலும் ஆற்ற முடியாத ஒன்றாக இருந்தது. அவன் அழுதான், புரண்டான், வியாகுலத்தால் புலம்பினான். அவனுடைய துன்பத்தின் காரணத்தையோ அதன் மேல் தேவனுடைய நோக்கம் இன்னதென்பதையோ அவனால் கண்டுபிடிக்க இயலவில்லை. எதற்காக இந்த சோதனைகளை தேவன் வரவிட்டார் என்பது அவனால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. ஆயினும் அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. இந்த சோதனைகளுக்கு பின்னால் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவன் அறிக்கையிட்டான். சோதனைகளின் காரணத்தை அவன் அறிய முடியாவிட்டாலும் அந்த சோதனைகள் நிச்சயம் தன்னை பொன்னாக மாற்றும் என்று அவன் நம்பினான். தான் அனுபவிக்க நேரிடுகின்ற எல்லா உபத்திரவங்களும் தன்னை பல விதங்களில் பிரகாசமடைய செய்ய போகின்றது என்று அவன் விசுவாசித்தான். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்க நேரிடுகின்ற எல்லா சோதனைகளின் காரணங்களையும் கண்டறிவது இயலாத காரியமே. ஆனால் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வழிகளில் நடக்கின்றவர்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு கஷ்டமும், நஷ்டமும், தோல்வியும், ஏமாற்றமும், கசப்பும், வேதனைகளும் அவர்களின் அக அழகை அதிகமாக்குமே அன்றி அருவருப்பாக்காது. சில நேரங்களில் நாம் காரணமில்லாமல் துன்பப்பட நேரிடலாம். நியாயமான தேவை இல்லாமல் நாம் சிறுமைப்படுத்தப்படலாம். நாம் அனுபவிக்க நேரிடும் வேதனைகளுக்கு நாம் எந்த விதத்திலும் காரணமாய் இருப்பதில்லை. ஏன் இந்த காரணமில்லாத கஷ்டம் என மனம் அங்கலாய்க்கும். ஆனால் அதுவும் நன்மையாகவே மாறும். அங்கே நாம் இன்னும் அதிகமான தாழ்மையையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடைகின்றோம். அவைகள் நமக்கு ஆதாயங்களே. சோதனைகள் எந்த வடிவில் வந்தாலும் விசுவாசிக்கின்றவர்களின் தரத்தையும் மதிப்பையும் அதிகமாக்குமே அன்றி குன்றி போக செய்யாது. மோசேயையும் யோசேப்பையும் தாவீதையும் பவுலையும் சோதனைகள் பிரகாசிக்க செய்ததே அன்றி ஒளி மங்கி போக செய்யவில்லை. ஒருவேளை காரணம் அறிய முடியாத சில கஷ்டங்களை நீங்களும் சந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த சோதனைகள் உங்களின் குணங்களையும் சுபாவங்களையும் பொன்னாக மாற்றும்படி கர்த்தரையே பற்றி கொண்டிருங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.